இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் எனும் திருவள்ளுவரின் ஞான மொழியோடு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். தொடர்வது வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறு வட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏராளமான தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள் இவற்றுடன் நான் மகேஷ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளை பொன்னி அரிசி வகையில் பொன் நீ. கணபதிபாளையம் எஸ்ஆர் பத்மநாபன் தரும் தகவல். கிரிக்கெட் பந்து சப்போட்டா, நரிப்புங்கன், காட்டுக்காப்பி, செம்மரம் சேலத்தின் வரம். இனி விரிவான செய்திகள். கொங்கு தேசத்தில் நெல் வகை சாகுபடி அரிதான சாகுபடிதான், சிறு குறு தானிய சாகுபடிதான் பெரும்பாலும் செய்யப்படும். இந்த சூழலில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர், ஒருவந்தூர், கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த எஸ்ஆர் பத்மநாபன் வெள்ளை பொன்னி சாகுபடி செய்வதில் சிறப்பிடம் பெறுகிறார். வேளாண் பெருமக்களுக்கு பொன் போல சிறப்புகள் தரும் நெல் வகை பொன்னி. இது சாகுபடி செய்யும் நுணுக்கங்கள் என்ன, உர வகைகள் என்ன, நீர் பாய்ச்சும் நுணுக்கம் என்ன என்பதான பல விளக்கங்களை கூறுகிறார் பத்மநாபன். சொல்லுங்க பத்மநாபன், இது நீங்க எவ்வளவு ஏக்கர்ல நெல் பயிரிட்டு? ஒரு ஏக்கர் நாங்க இது வெள்ளை பொன்னின்னு சொல்றதுங்க, இந்த நெல் ரகத்துக்கு பேரு. இது திருந்திய நெல் சாகுபடி முறையில் நாங்கள் ஒரு 4 கிலோ விதையில் மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் விதை நல்லா நம்ம சீர்படுத்தி நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அதை கொண்டாந்து வயலில் சேர் ஓட்டுறதுக்கு முன்னாடியே குப்பை ஒரு 4 டன் குப்பையை தொழு உரமாக உள்ள வயலில் அரைச்சிட்டு சேர் ஓட்டி அதுக்கப்புறம் ஆட்களை வச்சு திருந்திய நெல் சாகுபடி முறையில் நடவு செஞ்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 15வது நாளில் பஞ்சகாவியை அடித்தோம். அது இல்லாத வேளாண்மை துறை மூலியமாக அசோஸ்பைலாம் பாக்டீரியா இதை குப்பையில் கலந்து தூவி இருக்கிறோம். பூச்சி விரட்டி நாங்களே சொந்தமாக தயாரிச்சிட்டோம். இதை பொறுத்தவரை இடுபொருள் போல முல்லாவே நம்மாழ்வார் ஐயாவோட சொல்படி இடுபொருளை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கொண்டு அந்த இடுபொருளை நாங்களே தயாரிச்சுக்கிட்டோம். பூச்சி விரட்டியை நாங்களே தயாரிச்சுக்கிட்டோம். ஒரு 5-6 தலைகள், துளசி, வேப்ப இலை, இது சோத்து கத்தாழை, பிரண்டை, ஊமத்தலை, இது மாதிரி தலைகளை ஒரு 5-6 தலைகளை கொண்டாந்து தூள் பண்ணி இடித்து கோமியத்தில் போட்டு ஊற வச்சு 7வது நாளில் இருந்து அதை நாங்கள் ஒரு லிட்டருக்கு 1 லிட்டரை 10 லிட்டர் தண்ணியில் கலந்து டேங்க் கணக்கில் 10 டேங்க் மூலமாக அடிச்சிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பூச்சிங்கிறது எங்கள் வயலில் சுத்தமாக இல்லை. பூச்சிக்கு வேலையே இல்லைங்க, அது தாக்குது. அதனால குலநோயோ ஏதோ வருதுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு மேலே நாங்கள் சூடோமோனஸுங்கிற இது நுண்ணூட்ட உரத்தையும் வாங்கியாந்து வேளாண்மை துறை மூலியமாக இட்டதுனால குலநோய் வரல. அது இப்போ வெள்ளை பொன்னிக்கு முக்கியமாக தாக்கக்கூடியது குலநோய். அந்த குலநோய் கட்டுப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் மீன் கரைசல் அடிச்சாங்க. ஒரு தடவை நாங்களே தயாரிக்கப்பட்டது மீன் கரைசல் 1 கிலோ மீனையும் 1 கிலோ வெள்ளத்தையும் போட்டு நாங்களே 25 நாள் ஊற வச்சு அதுலேருந்து 100 மில்லி எடுத்து அந்த பயிருக்கு நாங்கள் ஊட்டச்சத்துக்காக கொடுத்தோம். அதனால நெல்மணி நல்ல தரமாகவும் நல்ல
நல்லா அந்த ருசியுள்ள ஒரு நெல்லாவும் எங்களுக்கு கிடைக்குதுங்க. செலவுன்னு பார்த்தா அதான் 0%. இயற்கை விவசாயம் நாமளா செய்ய ஆரம்பிச்சது 0%. ஆட்கள் லேபர் கூலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உழவு கூலியோட எல்லாமே எடுத்தோமா ஒரு 10,000 ரூபாய் எங்களுக்கு செலவு கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு 25 ரூபா 25,000 ரூபாய் ஒரு 3-4 மாசத்துல எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குதுங்க. அது இல்லாத தண்ணி செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது அந்த ஈரப்பதம் வந்து நிலத்துல அப்படியே தங்கும். அதுக்கு காரணம் நாங்கள் அடியில் பசுந்தாள் உரமோ ஏற்கனவே செய்த விவசாயத்தோட கரும்பு சருகு போட்டு அதுலேயே உழவு ஓட்டுனதுனால அந்த மண்ணில் வந்து மண்புழுக்களும் நுண்ணுயிர் பெருக்கமும் அதிகமாக இருக்கு. அதனால ஈரப்பதத்தை அதிக நாள் அது தாங்கி கொள்ற ஒரு தன்மை அந்த மண்ணுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாகவே நெல்லுக்கு வந்து நீர் வரத்து அதிகமாக தேவை இல்லை, எல்லாருமே அந்த ஒரு குறிக்கோளில் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு தேவையில்லை, அதிகம் தேவையில்லை. ஆரம்பத்தில் தேவை, போக போக நம்ம அதை அதாவது வரப்பு முட்டை அளவுக்கு தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. பறவை பாய்ச்சலும் காய்ச்சலுமாவே நம்ம தண்ணி பாய்ச்சி நல்ல ஒரு வெள்ளாமையை நம்ம எடுக்க முடியுங்கய்யா நெல்லில். இப்போ நீங்க நெல் போட்டிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. இது வந்து ஹைட் வந்து இன்னும் நல்லா வரும். இது வந்து இதுதான் கரெக்டான வளர்ச்சி. இதுக்கு மேல நம்ம வளர்ச்சியை பார்க்கணும்னு நினைச்சோமா அது சாஞ்சிரும், வெள்ளாமை சீரான வெள்ளாமை கிடைக்காதீங்க. இயற்கையில செய்யும் போது அந்த விரப்புத்தன்மை அதிகமா இருக்கு சாயில இது வரைக்கும். ஏன்னா வெள்ளை பண்ணினாவே படுத்துரும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளை பண்ணி மட்டமா படுத்துரும், தரமட்டமா இருக்கும். இங்க வந்து எங்களுக்கு இது வரைக்கும் சாயில. அதுதான் இயற்கை விவசாயத்தோட அந்த தன்மையை அது காட்டுதுங்க. இது வந்து எத்தனை நாள் பயிருங்க? இது கிட்டத்தட்ட இப்ப எங்களுக்கு அறுவடைக்கு கிட்ட வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 15 நாள் அறுவடைக்கு நாங்க ரெடி ஆயிருவோம். ஒரு நாள் தாண்டிடுச்சுங்க. இன்னொரு 15 நாள் அறுவடைக்கு வந்துரும். இப்ப தண்ணி கட்டுறதை நிறுத்திட்டோம், முழுமையாவே தண்ணி கட்டுறதை நிறுத்திட்டோம். அந்த ஈரப்பதத்திலேயே அது நெல்மணிகள் நல்ல தரமான நெல்மணிகள் எங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதை வந்து எடுத்து நீங்க கதிர் அடிப்பீங்க. ஆமாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்களோட செலவு ஐயா. அதெல்லாம் ஈடு கட்டிடுங்க ஐயா. எங்களுக்கு வந்து இந்த விற்கிற இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்துக்கு இன்னைக்கு வெள்ளை பண்ணி தான் நம்பர் 1 நெல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு. அதனால இந்த வெள்ளை பண்ணிக்கு கிடைக்கிற விலையும் நாங்க அறுவடை பண்ற கூலியும் பார்க்கும்போது எங்களுக்கு சீரான ஒரு விலை கிடைச்சது. நீங்க சந்தை வந்து நுகர்வோர் வேளாண்மை துறை மூலமா நுகர்வோர் அன்னைக்கு அங்கேயும் கொடுத்துறோம். சில தன்னார் விவசாயிகள் வந்து இங்க வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் இயற்கை விரும்பிகள் இயற்கையான உணவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நெல்லை வந்து வாங்கிக்கிறாங்க. மீதியை நாங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம். அடுத்த முறை இந்த விதையவே பாதுகாத்து அடுத்த வெள்ளாமைக்காக இந்த விதைகளை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு தடவை வந்து நெல் எடுத்துறீங்க, மறுபடியும் நெல் குறுகிய கால நெல்லுக்கு எங்களுக்கு தண்ணி தேவைகள் போதுமான அளவு இருந்ததுன்னா குறுகிய கால நெல் ரகத்துக்கு போயிடுவோம். இல்லைன்னா மாற்று பயிர் கொண்டுகிட்டு வந்துடுவோம். ஏதாவது கரும்பு வாழை இது மாதிரி மாற்று பயிருக்கு கொண்டுட்டு வருவாங்க. இப்ப பத்மநாபன் அவர் வந்து சொன்ன மாதிரி நெல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து வயலுக்கு வந்து அதிகப்படியா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து இவர் சொல்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை முறையில செய்யும் பொழுது நீர் வந்து குறைவாக இருந்தாலே போதும், நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் வந்து ஒரு 4 மாத காலத்துல வந்து ஒரு ஏக்கருக்கு சராசரியா 35,000 ரூபாய் நம்ம வருமானத்துல ஒரு 10,000 ரூபாய் செலவாக 25,000 ரூபாய் கண்டிப்பாக ஒரு மீதி அடையக்கூடிய ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிர் தான் வந்து இந்த நெற்பயிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இயற்கையில வந்து நம்ம இதை சாகுபடி பண்ணும்பொழுது நம்மளுடைய மண் வளத்தையும் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் மேலும் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இதே போன்று நீங்களும் உங்களுடைய வயல்வெளியில இந்த நெல்மணி கதிர்களை பயிரிட்டு நீங்களும் நல்ல லாபம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பத்மநாபன் அவர்களை வந்து கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான சந்தேகங்களுக்கும் விளக்கங்களுக்கும் அவர் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவார். 92424077 என்னுடைய தொலைபேசி யார் தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு இயற்கை முறையில் நம்மாலோர் ஐயாவோட இயற்கை முறையில் செய்யப்பட்ட அனைத்து இடுபொருள்களையும் நாங்கள் சொல்லித்தர தயாரா இருக்கிறோம். அதுக்கு எங்களை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை.
வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கிறது. சேலம் பசுமை கொஞ்சும் எழில் மிகுந்த பூமி. காரியப்பட்டி பகுதியில் உள்ள தாவரவியல் தோட்டம் வேளாண்மையின் உச்சம் என்றே சொல்லலாம். இங்கே பறந்து விரிந்து காணப்படும் இந்த தாவரவியல் தோட்டத்தின் 1000 மூலிகை மரங்கள் வேறெங்கும் காண கிடைக்காத அதிசயங்கள் எனலாம். மதன காம்பு மரம், மினி கமலா, சங்கன் குப்பி, சர்வ சுகந்தி, முள் இயவன், பாதிரி மரம், கடுக்காய் நரிப்புங்கன், காட்டு காப்பி, கிரிக்கெட் பந்து சப்போட்டா, செம்மரம், சேராங்கொட்டை, குங்கும மரம், இப்படி நீளும் மரங்களில் சிலவற்றை நமக்கு சொல்கிறார் சேலத்தின் முன்னோடி வேளாண்மையாளர் முனைவர் ஏ பாலசுப்ரமணியம். ஆசிமம் அமெரிக்கானம் சொல்லக்கூடிய இது வந்து கஞ்சாங்கோரைன்னு சொல்லுவாங்க. கஞ்சாங்கோரை, ஆசிமம் அமெரிக்கானம், இது கொசு பூண்டுன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் இந்த பூண்டை எடுத்து அப்படி தொங்க வச்சுட்டாங்கன்னா வீட்டில் கொசு அண்டாது. இது ஒரு நல்ல மனம், அருமையான மனம் கொடுக்கும். இது கொசுக்களை விரட்டக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. கடுக்காய் மரம், அதாவது சித்தர்களுடைய அனுபவத்தில் திரிபலா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு மருத்துவம். அதில் நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், அந்த கடுக்காயில் இந்த மரம் தான் கடுக்காய் மரங்கிறது. இந்த மரமும் நல்லா அழிந்து வரும் தாவரங்களாக ஆகிப்போச்சு. இப்போ இது ரொம்ப உயர்ந்த மருத்துவ குணம் கொண்டது கடுக்காய். கடுக்காயில் கொட்டையை நீக்கிட்டு மேலே இருக்க தோலை வந்து நாம் பண்ணோம் அப்படின்னா மோஷன் வந்து டைட் ஆச்சுன்னா ஃப்ரீயாக போகும், மோஷன் ஃப்ரீயாக போச்சுன்னா டைட் ஆகும். அதான் பாருங்கள் இயற்கையிலுடைய மிகப்பெரிய ஆற்றல். இதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு. இதை திரிபலா அமுதத்தில் ஒரு முக்கியமான ஒரு இது கடுக்காய். பெற்ற தாயினும் பெரிய தாய் கடுக்காய். வால்சுரா ட்ரைஃபோலியேட்டா, நரிப்புங்கன்னு சொல்கிறதுங்க. இதுவும் வந்து நான் வெப்பமண்டல காடுகளில் வளரக்கூடிய ஒரு அரிதான தாவரம் தான். எல்லாம் நிறைய தாவரங்கள் வந்து இன்றைக்கி நகரத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்காக நம்ம அழிச்சிட்டோம். அதெல்லாம் மீண்டும் இப்போ கொண்டு வந்து அடுத்த யுகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதில் இதெல்லாம் கொண்டாந்து அந்த அனுபவத்தில் கொண்டாந்து இவ்வளோ வச்சுருக்கோம். ட்ரைகேலிசியா ஸ்பேரியோ கார்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு காப்பிங்கிற ஒரு இனம். இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக எல்லா மலைகள் இருந்தது தான், ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போச்சு. இப்போ மீண்டும் வந்து நம்ம இங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சு இந்த பொட்டானிக்கல் கன்சர்வேஷன் ரிசர்ச் கார்டனில் இதை வந்து ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம சப்போட்டாவில் கிரிக்கெட் பால்னு ஒரு வெரைட்டிங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அபூர்வமாக காணப்படக்கூடிய அரிதான மரம் அப்போனாமெக்சிஸ் பாலிஸ்டாச்சியா. இது வந்து செம்மரம்னு சொல்லக்கூடியது. குங்கும மரம் மெலோட்டஸ் பிலிப்பைன்சிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது குரங்கு மஞ்சனத்தின் கூட ஒரு பேர் உண்டு. இதனுடைய இதில் மேலே தேய்ச்சி எடுத்தோன்னா குங்குமம் மாதிரி கிடைக்கும். அதுதான் உண்மையாக நல்ல அந்த குங்கும நிறத்துக்கு உண்டான ஒரே ஒரு தாவரம் இதுதான். இதுதான் பழைய தாவரம். இதுக்கப்புறம் தான் மஞ்சளில் நிறைய இந்த கலப்படம் பண்ணிட்டாங்க. இது குங்கும மரம். இது அந்த காய் நல்ல படம். சேராங்கொட்டை, சேராங்கொட்டைன்னு எப்படி பேர் வந்ததுன்னா எல்லா பழங்களும் பழத்துக்குள்ளே கொட்டை இருக்கும். இது கனியை விட்டு கொட்டை வெளியில் வந்திருக்கும், அதான் சேராது. அதனால் சேராங்கொட்டைன்னு வந்தது பேர். இது டோபி மார்க் நட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ரொம்ப விஷத்தன்மை உள்ளது. இதை வந்து ரொம்ப பக்குவப்படுத்தும் போது ரொம்ப கவனமாக செய்யணும், இல்லைன்னா உடம்பெல்லாம் வீங்கிடும். இது கேன்சருக்கு நல்ல மருந்து. இது கேன்சருக்கு நல்ல மருந்து இந்த கொட்டையில் எடுக்கிறாங்க. சேராங்கொட்டை. இந்திர மரம்னு சொல்கிறதுங்க. கரேலியா பிராக்கியேட்டா ரைசோஃபோரேசிங்கிற ஒரு ஃபேமிலி சேர்ந்தது. இது இந்திரனுக்கு இருக்கிற 1000 கண்கள் மாதிரி இந்த மரம் பூரா கண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் இந்திர மரம்னு இதுக்கு ஒரு பேர் வந்தது. இதெல்லாம் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற காடுகளில் நல்லா அடர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவர வகை சார்ந்தது. இங்கே நம்ம சாதாரண இந்த பிளைன்ஸில் கொண்டு வந்து இந்த பகுதியில் நாம் வளர்த்து இதை வளருதுன்னு சொல்லி நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. டிம்லா ஃபிக், அதான் டிம்லா ஃபிக்னா இது வந்து அத்திப்பழத்தில் சீமை அத்தின்னு சொல்லுவாங்க. சீமை அத்திப்பழம் இதெல்லாம் கொத்தா இருக்கு பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதெல்லாம் மலை பகுதிகளில் வளரக்கூடிய கனி வகைகள், சிறந்த உணவு. இதில் என்னென்ன பயன்பாடு இருக்குன்னா, பெண்களுக்கு வந்து இந்த உதிரப்போக்கு அதிகமாக வர்றதுனால அவங்களுக்கு வந்து இரத்த சோகை ஏற்படும். இரத்த சோகை உள்ளவங்க இந்த கனிகளை நிறைய உட்கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த வெண்புள்ளி, வெண்குஷ்டம் சொல்லக்கூடிய வெண்புள்ளி, அந்த குஷ்டத்துக்கெல்லாம் இதனுடைய பழங்களை தினமும் சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த காய்களை காய்களை சமைச்சு சாப்பிடலாம். உணவில் போட்டு குழம்புல அது மாதிரி பொரியல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். எந்த வகையிலையாவது இதை தினமும் வாரத்தில் ஒரு நாளைக்கு உட்கொண்டோம் அப்படின்னாக்கா
நிறைய நன்மைகள் இருக்குது. ரத்தத்தை விருத்தி பண்ணும், அந்த ஹீமோகுளோபின் டெவலப் ஆகும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ரத்தம் வந்து சோகையை வந்து நீக்கும். அது மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளை பொன்னி அரிசி வகையில் பொன்னி. கணபதிபாளையம் SR பத்மநாபன் தரும் தகவல். கிரிக்கெட் பந்து சப்போட்டா, நரிப்புங்கன், காட்டு காப்பி, செம்மரம் சேலத்தின் வரம். இத்துடன் வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இலைகள் மூலம் நாற்று உற்பத்தி சொல்லும் போதே ஆர்வம் தூண்டுகிறது இந்த செய்தி. இதே ஆர்வத்துடனும் பல கேள்விகளோடும் நாம் செல்லுவது மேட்டுப்பாளையம் வெள்ளரிப்பாளையம் சாலை கருப்பராய அம்மாள் தோட்டம் ஈடன் நர்சரி கார்டன் ராஜரத்னம் தோட்டத்திற்கு. இதோ நமது வேளாண் செய்தியாளர் பிரபுகுமார் மற்றும் முன்னோடி வேளாண்மையாளர் ராஜரத்னம் இருவரும் சந்திக்கின்றனர். வேளாண் சிறப்புகளை சிந்திக்கின்றனர். இலை மூலம் நாற்று உற்பத்தி பண்றீங்க, இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? இதை பத்தி எல்லாம் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். நாற்று உற்பத்தியில் வந்து இது வரைக்கும் ஒரு 7 முறைகள் நடைமுறையில் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விதையிலேருந்து எடுத்து நாற்று உற்பத்தி பண்ணுறது, ரெண்டாவது வந்து கட்டிங்னு சொல்கிற போத்துகள்லேருந்து எடுத்து பண்ணுறது, மூணாவது வந்து விண்பதியம், நாலாவது மண் பதியம், அஞ்சாவது வந்துங்க ஒட்டு கட்டுதல், ஆறாவது வந்துங்க மொட்டு கட்டுதல், ஏழாவது திசு வளர்ப்பு முறை. இதில் வந்து 8வது முறையாக வந்து இந்த இலைகள் மூலம் செடி உற்பத்தி அப்படிங்கிற புதிய ஒரு முறையை வந்து எங்கள் நர்சரியில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் வந்து பொதுவாக வந்துங்க இலையில செடி பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிறதுனால வந்து நாங்கள் ஒரு 5 ஸ்பீசிஸ் மட்டும்தான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அதில் வந்துங்க விவசாயிகள் அதிக அளவில் பயிரிடுற இட்லிப்பூ, குண்டுமல்லி, வெற்றிலை, கொய்யா, அப்புறம் காக்கடா, அந்த மாதிரி நாற்றுல இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது. மறுபடியும் எல்லா இதுலேயுமே வந்து இப்போ எங்களோட ரிசர்ச் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதில் இலைகள் மூலம் நாற்று உற்பத்தி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இலையில் ஒரு செடி, நல்ல தாய் செடியை வந்து செலக்ட் பண்ணணும். உதாரணமாக வந்து கொய்யா அப்படின்னு எடுத்துகிட்டா வந்துங்க அதோட பழத்தோட சைஸு, அதோட மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸில் இருக்காங்கன்னு பார்க்கணும். தொடர்ந்து வந்து காய் வருதாங்கிறத பார்க்கணும். அதில் வந்து டிசீஸ் அட்டாக் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மேன்மையான ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து வந்து இலைகளை பறிச்சுட்டு வந்துங்க அதே வந்து பெவஸ்டின் அப்படிங்கிற சிஸ்டமிக் ஃபஞ்சிசைடில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதில் வந்துங்க 1 லிட்டருக்கு வந்து 2 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து அந்த சிஸ்டமிக் ஃபஞ்சிசைடை வந்து சொல்யூஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த இலைகளை வந்து டிப் பண்ணி எடுத்துட்டுங்க. அடுத்தது வந்துங்க ரூட்டிங் ஹார்மோன், இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் IBA அப்படிங்கிற ரூட்டிங் ஹார்மோன் எடுத்துட்டுங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு வந்து ஒவ்வொரு ppm வந்து கலக்கணும். ஒரு ppm அப்படின்னா வந்துங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து 1000 ppm அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்துங்க 1 கிராம் IBA போட்டோம்னா வந்துங்க அது 1000 ppm. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் வந்துங்க வித்தியாசமாக ஒவ்வொரு ppm கலக்க வேண்டியது வரும். உதாரணத்துக்கு வந்து கொய்யா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2000 ppm அப்படிங்கிற அளவில் போட்டிங்கன்னா வந்துங்க கரெக்டாக இருக்கும். இந்த கொய்யா இலையை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த பெவஸ்டின் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துங்க IBA ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். IBA ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துங்க ஏற்கனவே வந்து நம்ம பாலித்தீன் பை வந்துங்க பனிக்கூடாரம் மிஸ்சாம்பரில் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பனிக்கூடாரத்தில் வந்துங்க பாலித்தீன் பையை வந்து ஈரம் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்துங்க இது வந்து டைரெக்டாக நட்டுற வேண்டியது தான். நட்டுட்டா வந்துங்க டெம்பரேச்சர் வந்துங்க ஒரு 30 டிகிரிஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஹியூமிடிட்டி வந்து அபவ் 60%. இந்த ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம கிளைமேட் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்துங்க ஒரு 45 நாளில் வந்து வேர் வந்துடும். வேர் வந்து 45 நாள் கழித்து நம்ம வந்து அந்த மிஸ்சாம்பிலேருந்து வெளியேற்று ஷேடோஸ் கொண்டு வந்துடலாம். ஷேடோஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துங்க ஒரு அடுத்த 45 நாள் வந்துங்க புதுசாக வந்து அதுலேருந்து செடி வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து என்ன பலன் அப்படின்னா வந்துங்க பொதுவாக வந்து ஒரு செடி உருவாக்குறது அப்படின்னா வந்துங்க எல்லா முறைகள்லையுமே வந்து இப்போ விதை மூலம் உருவாக்கணும், செடி உருவாக்கணும் அப்படின்னா வந்துங்க அதில் வந்து நம்ம தாய் செடி மாதிரியே அதில் வந்து ஈல்டு வரும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுனால அது வந்து ஈல்டு அஷூரன்ஸ் கிடையாது. அடுத்தது வந்து கட்டிங்கில் எடுத்தோன்னா வந்து அதில் வந்து நிறைய மேனுவல் ஒர்க் நிறைய இருக்கிறதுனால செடிகளை வந்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து கம்மியான விலையில் கொடுக்க முடியாது. அடுத்து வந்துங்க விண்பதியம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு செடியிலேருந்து அளவான நாட்டுகளை மட்டுமே உருவாக்க முடியும். அதுக்கடுத்து மண்பதியம் அப்படின்னாலும் அளவான நாட்டுகளை தான் உருவாக்க முடியும். ஒட்டுக்கட்டுதல் மொட்டுக்கட்டுதல் இந்த முறைகள் எடுத்துட்டா வந்துங்க
அதில் வந்து உற்பத்தி செலவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து கம்மியான விலையில் நாற்று கொடுக்க முடியாதுங்க. அடுத்து டிஷ்யூ கல்ச்சர் உங்களுக்கே தெரியும், அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தட். அதுலேயும் வந்து 10 ரூபாய்க்கு கம்மியாக வந்து செடி கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் மாற்றாக தான் எங்களோட இலைகள் மூலம் நாற்று உற்பத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருக்குறேங்க. இதில் வந்து வேலையாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஆளுகளே இருந்தால் போதும், மதர் பிளான்ஸ் நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இதை வச்சுட்டு நம்ம வந்து தரமான கன்றுகளை வந்துங்க ரொம்ப குறைவான விலையில் இன்னும் சொல்லப்போனால் வந்துங்க திசு வளர்ப்பு முறைக்கு ஈக்குவலான ஒரு மெத்தடில் வந்து குவாலிட்டியாக இருக்கும், டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கும். இந்த நாற்றுகள்னால வந்து விவசாயிகள் கொண்டு நடுறப்ப வந்துங்க ஈல்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ விவசாயம் பண்ணுறது சிரமமான காலகட்டத்தில் இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துங்க நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து தரமான நாற்று கொடுத்தா மட்டுமே அவங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து உறுதியாக கிடைக்கும். அதனால வந்து நம்ம தரமான தாய் கன்றுகள்லேருந்து தாய் மரத்துலேருந்து எடுக்கிற இலைகள் மூலம் உற்பத்தி பண்ணுறப்ப வந்துங்க ரொம்ப கம்மியான விலையில் நல்ல தரமான நாற்று அவங்களுக்கு கிடைக்கும், ஈல்டு அவங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுனால அவங்களோட பொருளாதாரம் உயரும். பொதுவாக கொய்யா வந்து கிரவுண்ட் லேயரிங்கில் தான் போட்டிருக்கிறாங்க. பொதுவாக கொய்யா அந்த கிரவுண்ட் லேயரிங் போடுறப்ப வந்துங்க நம்ம அளவான செடிகள் தான் ஒரு செடியில் உதாரணம் ஒரு 10 நாற்று தான் உற்பத்தி பண்ண முடியும். இப்போ நம்ம கட்டிங்கில் பண்ணுறது வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறோம் கொய்யாவில். அதுக்கு பண்ணதுனா கூட வந்து நம்ம வந்து ஒரு லாரி நிறையா வந்து கட்டிங் கொண்டு வந்தால் தான் வந்து ஆயிரக்கணக்கான நாற்று போட முடியும். ஆனால் நம்ம இலையில செடி போடுறப்ப வந்துங்க நம்மகிட்டே ஒரு 2-3 மரம் இருந்தனால போதும், அதுலேருந்து எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். அதனால வந்துங்க உற்பத்தி செலவு வந்து கணிசமாக குறையுது. அதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு கம்மியான விலையில் நாற்று கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாற்று உற்பத்தியில் வந்து பல முறைகள் இருந்தாலும் அது வந்து எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு முறை அப்படின்னா வந்து அதில் வந்து முக்கியமானதாக வந்து நம்ம குளோன் முறையில் உருவாக்குற நாற்று உற்பத்தி முறையை சொல்லலாம். அது எதனால் வந்து இது வந்து ரொம்ப நல்ல முறை அப்படின்னா வந்துங்க நம்ம எந்த தாய் செடியிலேருந்து எடுக்கிறோமோ கட்டிங் எடுக்கிறோமோ அந்த தாய் செடியை வந்து 100% வந்து அப்படியே வந்து நம்ம உருவாக்குற செடிகள் அப்படியே இருக்கும். அதனால் வந்துங்க ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மரத்தில் இருந்தோ ஒரு செடியில் இருந்தோ நம்ம கட்டிங் எடுத்து போடுறப்ப வந்து அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நாற்று கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து இது இந்த முறையில் உருவாக்கின நாற்றுகள் வந்து நல்ல பலன் தரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் உறுதியான ஒரு விஷயம். இதில் வந்து எங்கள் நர்சரியில் வந்துங்க மலர் நாற்றுகளில் வந்து மல்லி, முல்லை, ஜாதி, அரளி, ஆந்திரா ரெட் ரோஸ் இந்த மாதிரி வந்து பல வகை நாற்றுகளை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி தந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி பல வகைகள் வந்துங்க மாதுளை, எலுமிச்சை, கொய்யா இந்த மாதிரி நாற்றுகளை வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறோம். மரநாற்றுகளில் வந்து மலையம் நாற்று வந்து இப்போ வந்து லட்சக்கணக்கில் வந்துங்க கட்டிங் முறையில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து மலர் வகை நாற்றுகள் அப்படின்னு எடுத்துகிட்டா வந்துங்க நம்ம ஏரியா சத்தியமங்கலம் ஏரியாவில் வந்து மெயினான நாற்று வந்து மல்லி, முல்லை, அரளி இதுதான் மெயினாக போட்டிருக்குறாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா வந்து ஒரு 1000 செடி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 100 செடி 200 செடியில் மட்டும் நல்லா பூ வரும். ஒரு கொத்தில் வந்துங்க ஜாஸ்தி ஒரு 10 பூ வரைக்கும் பிடிச்சிருக்கிற மாதிரி செடிகள்லாம் வித்தியாசமான செடிகள்லாம் இருக்கும். அதுலேருந்து வந்து நாங்கள் கட்டிங் எடுத்துங்க அந்த மாதிரி செடிகளை மட்டும் செலக்ட் பண்ணி கட்டிங் எடுத்து அதையும் வந்து எங்களோட தெரிஞ்ச தோட்டத்தில் வந்து அப்படியே நாற்று உருவாக்கி கொடுத்து அந்த செடியிலேருந்து மட்டுமே நாங்கள் வந்து நாற்று உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்துங்க மேக்ஸிமம் ஈல்டு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு ஈல்டு வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்துடும். இதே மாதிரி தான் மல்லி, முல்லை இந்த மாதிரி நாற்றுலாம் கொடுத்துருக்குறோம். முல்லை நாற்றுல வந்துங்க நாங்கள் வந்து முல்லை நாற்று வந்து சின்ன பாக்கெட்டில் போட்டு வேறு வர வச்சு அதையும் வந்து பெரிய பாக்கெட்டுக்கு வந்து மாற்றி 6 மாதம் வளர்த்தி அதை நாங்களே வந்துங்க டிசைன் பண்ணுறோம். கட்டிங் வந்துங்க எப்படி கட் பண்ணால் வந்து நல்லா வந்து புஷியாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்களே டிசைன் பண்ணி நல்லா வளர்த்தி 6 மாதம் வரைக்கும் வளர்த்துறப்ப வந்துங்க பூவோடவே வந்துடும். அப்போ விவசாயிகள் வந்து நாற்று எடுக்க வர்றப்போ வந்து பூவோட சைஸை பார்த்துட்டு பூ பிடிக்கிற தன்மை எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி நாற்று எடுத்துகிட்டு போயிடலாம். அது போக வந்து இன்னும் இதில் என்ன பலன் அப்படின்னா வந்துங்க பொதுவாக வந்து ஒரு நாற்று சின்ன நாற்று கொண்டே வைக்கிறப்ப வந்துங்க ஒரு 2-3 அடி வளர்கிறதுக்கு வந்து 6 மாதம் வரைக்கும் வரும். அதில் வந்து ஒரு 4 களவெட்டு வெட்ட வேண்டியது வரும், 4 மாதத்துக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியது வரும், 4 மாதத்துக்கு வந்து பூச்சி மருந்து பூஞ்சான மருந்தெல்லாம் அடிக்க வேண்டியது வரும். இந்த செலவெல்லாம் வந்து இப்போ எங்கிட்ட எடுத்துகிட்டு போகிற நாற்றுல எடுத்துகிட்டு போய் நடுறப்ப வந்துங்க இந்த செலவெல்லாம் கம்மியாயிரும். அதனால் நாற்று நட்டதுலேருந்தே விவசாயிகளுக்கு வந்து மகசூல் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் விவசாயிகளுக்கு வந்து அந்த காத்திருக்கிற காலத்தில் செய்ய வேண்டிய செலவுகள்லாம் வந்து கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி நாற்று வந்து விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது வந்து மலர் செடி வகை இல்லைங்க. அடுத்து பழச்செடி அப்படின்னா வந்துங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துங்க எலுமிச்சையில் வந்து குளோன் நாற்று தயார் பண்ணியிருக்கணும். இது வந்துங்க நல்ல தாய் செடி, அதாவது வந்து தொடர்ந்து காய் வர மாதிரி வருஷம் முழுசும் தொடர்ந்து காய் வர மாதிரி காயோட சைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு உகந்த மாதிரி சைஸில் அதோட கலர் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் இருக்கிறது, ஜூஸ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது,
தோல் வந்து மெலிசாக இருக்கிறது. இந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி நோயே வராத மரத்துலேருந்து கட்டிங் எடுத்து போடுறப்ப வந்துங்க அது வந்து 100% வந்து அந்த தாய் செடி ஒருத்தே பலன் தரும். அது போக வந்துங்க பொதுவாக வந்து விதையிலேருந்து நம்ம நாற்று போட்டு எடுத்தோம்னா வந்துங்க பலனுக்கு வந்து 5 வருஷம் வரும். 5 வருஷம் காத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து பலன் எதிர்பார்க்க முடியும். அது போக இது ஒரு விதையில் வந்த நாற்றுல இருக்கிற பிரச்சனை இது. அதுவே ஒட்டுக்கட்டு முறையிலையோ ஒட்டுக்கட்டு முறையிலையும் தயாரித்த நாற்று என்னென்னா வந்துங்க சயான் வந்து நம்மளுக்கு வந்து விருப்பமான ஒரு செடியிலேருந்து எடுத்து சயான் மேலே இருக்கிறது. ரூட் ஸ்டாக் வந்து வைல்டு வெரைட்டிலேருந்து போட்டிருப்பாங்க. இந்த சயான் வந்துங்க ஒரு சில இடத்துல வந்துங்க காஞ்சு போயிடுது. ஏன்னா கரெக்டாக ஹார்டனிங் பண்ணாமல் வந்து ஒரு சில நர்சரிகளை கொடுத்துறதுனால வந்துங்க அந்த சயான் மேலே இருக்கிறது காஞ்சு போயிடும். தொண்டாமுத்து ஏரியாவிலேருந்து வந்த விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க சொல்கிறப்ப வந்துங்க இந்த ஒட்டுக்கட்டுதலில் வந்து ஒரு 40% தான் வந்து எங்களுக்கு பலன் தருது அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொன்னாங்க. ஆனால் இந்த கட்டிங் முறையில் வந்தது வந்துங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து உயிர் பிடிச்சிக்கும், எல்லாமே வந்து தொடர்ந்து பலன் தந்துட்டுருக்கும். இது வந்துங்க எலுமிச்சை பொறுத்தளவுக்கு. கொய்யாலி வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கட்டிங்லேயே கொண்டு வந்திருக்கிறோம். இது போக வந்துங்க மலையாள நாற்றுகள் வந்து இப்போ ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையம் அவங்களோட சப்போர்ட்டில் வந்துங்க நாங்கள் வந்து TNAI MTP1 அப்படிங்கிற வெரைட்டியை வந்துங்க நாங்களே இங்கே வந்து குளோனல் பேங்க் ரெடி பண்ணி அதுலேருந்து வந்து கட்டிங் எடுத்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி விவசாயிகளுக்கும் தொடர்ந்து சப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் எனும் வள்ளுவரின் ஞான மொழியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.